நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவன் அன்பர்களுக்கு அருள் புரிந்த திருவிளையாடல் என்ற பழம்பெரும் இதிகாசத்திலிருந்து சில படலங்களையும், ஈசன் விளையாட்டெல்லாம் திருவிளையாட்டு என்ற கருத்தினை மற்றும் பல புராணங்களிலிருந்து சில விளையாட்டுகளையும் தொகுத்து திருவிளையாடல் என்ற தலைப்பிலே உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा नमः शिवाय வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயம் பிறம் பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இந்த மருளும் மலை போற்றி. உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவரும் புரியுங்கள் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தும் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வைவாம்பிகையே, வருகதேவி அமர்க. சக்தி பூதகணங்களின் வாத்தியவலியும் சப்த ரிஷிகளின் வேதம், நந்தியின் மத்தளம், நாரத கானம், வாணியின் வீணையும் சப்தகன்யரின் ஆட்டமும் எனது வழிபாடும் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோம். உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுவன கேள்வேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளே என் நாயகா, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவதை தவிர வேறென்ன கேட்கப் போகிறேன்? திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்திவர் எனது இதயம் கனிந்த நல்லாசிகள். நலமடைவீர்களா? சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவம், அப்படி என்ன வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, உன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதன் கண்ணியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவரை பரிகாரம் செய்கிறீர்கள். உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர்
அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சால சிறந்தது. சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கணி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா 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 அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பஞ்சு எடுத்துக்கொண்டு. இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண் கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வள வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லையப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நெல். பழக்கத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சுவாமி, என்ன செத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேலை இது அவன் விளையாட்டுகளில் ஒன்று. விளையாடக் கொள்ளாதே. குமரா, நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிறத்தை தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா, தம்பி, இந்த பழத்தை வேண்டுமானால் நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து
கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை, 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, இதன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, இதன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதியும் சிவனாரும் மிதிக்க மலை, இங்கு பாம்பாட்டு சித்த வந்து வதிக்க மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிக்க மலை, இங்கு பாம்பாட்டு சித்த வந்து வதிக்க மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, இதன் மகளோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.